கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்திலே லூக்கா எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து 42 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு கிராமத்திலே இயேசு பிரயாணமாய் போய்கொண்டிருக்கையில் அங்கே ஒரு சகோதரி மார்த்தாள் என்பவள் இயேசுவை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். இயேசு அந்த வீட்டிற்குள்ளாக சென்ற உடனே மார்த்தாளுடைய சகோதரி மரியாள் இயேசுவின் பாதத்தருகே அமர்ந்து அவருடைய வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்து கஷ்டப்பட்டு வெளியில வந்து, ஆண்டவரே, நான் தனியாக வேலை செய்யும்படி என்னை விட்டுவிட்டு இந்த மரியாள் வந்துவிட்டாள், என்னோடு கூட வேலை செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்று. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த மார்த்தாளை பார்த்து என்ன சொல்லுகிறார்? மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்று. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள் என்று ஆண்டவர் சொன்னார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவை நம்முடைய இல்லத்திலே ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய பாதத்திலே அமர்வதோ அவருடைய வார்த்தைகளை கேட்பதோ கிடையாது. வீட்டு காரியங்களை கவலைப்படுகிறோம், மற்ற காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மார்த்தாள் ஒருவேளை இப்படியாய் நினைத்திருப்பார், என் கணவர்தான் என்றைக்குமே என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்று. ஒருவேளை என்னுடைய மனைவிதான் என்னை விட்டு என்றைக்கும் எடுபடாத நல்ல பங்கு என்று நினைத்திருக்கலாம். அல்லது என்னுடைய பிள்ளைகள்தான் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்று நினைத்திருக்கலாம். நாம் வாழ்கிற இந்த வீடு வாசல் நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்று நினைத்திருக்கலாம். அல்லது நாம் செய்கிற வேலை ஸ்தலம், வருமானங்கள் நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்று நினைத்திருக்கலாம். ஒருவேளை நம்முடைய நிலங்கள், வயல்வெளிகள், தோட்டம் துறவுகள், மிகுதியான சொத்துக்கள், ஆஸ்திகள், அந்தஸ்துகள், இவைகள் நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்று சொல்லி ஒருவேளை நினைத்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் இவைகள் எல்லாமே நம்மை விட்டு எடுபட்டு போய்விடும். ஆனால் மரியாள் தெரிந்து கொண்டது போல இயேசுவின்
பாதத்தை தெரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த வார்த்தைகள் நமக்கு அது என்றைக்குமே எடுபடாத நல்ல பங்கு என்பதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவை நம்முடைய வீட்டிலே ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவருடைய பாதத்தை பற்றி கொண்டு அவர் வாயிலிருந்து புறப்படுகிற அந்த கிருபையுள்ள அந்த வார்த்தைகளை கேட்பது மட்டுமே. எல்லாம் நம்மை விட்டு எடுபட்டு போனாலும் அவருடைய வார்த்தை, அந்த பங்கு நம்மை விட்டு ஒரு நாளும் எடுபட்டு போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.